மயிலாப்பூரில் அழகான பங்களா ஒன்றில் வெற்றிவேல் வயது 30, மாநிறம் கல்யாணமுகம் தன் நடைப்பயிற்சியை முடித்து கொண்டு நுழைந்தார். சரியாக காலை 6 மணி அடித்தது. வெற்றி உணவு அருந்தும் மேஜையில் கை கால் முகம் கழுவிக்கொண்டு அமர்ந்தார். வெற்றி, இந்தப்பா காஃபி என்று வெற்றியின் தந்தை சுந்தரேசன் கொடுத்தார். ஏன்பா, பொன்னியக்கா வரவில்லையா? நீங்கள் காஃபி போட்டுக்கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று கேட்டார் வெற்றி. ஆமாம், இப்போதுதான் ஃபோன் செய்தால் பெரிய மகனுக்கு காய்ச்சல், டாக்டரிடம் கூட்டிட்டு போய்விட்டு வந்து விடுகிறேன் என்றாள். உங்க அம்மா நம்ம வீட்டில் வேலை செய்த பெண், நம்ம ஊர் பக்கம் மாப்பிள்ளை பார்க்கலாம் என்று கூறியதற்கு மாமனத்தான் கட்டிக்குவேன்னு சொன்னாள். அவன் குடிகாரன், 2 பிள்ளைகள் பெற்றும் பொன்னிதான் பாடாகப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாள் என்று கூறிவிட்டு வெற்றியின் அருகே அமர்ந்து காஃபியை குடித்தார். உங்க அம்மா மீனாட்சி இருக்கும் வரை வீட்டில் காலையில் சுப்ரபாதம், சஷ்டி கவசம் எல்லாம் ஒலிக்கும். கோவில் போன்று இருந்த வீடு என்று கவலையுடன் மாலையிட்ட மனைவியின் புகைப்படத்தை பார்த்தார். வெற்றி, உன் வியாபாரம் எப்படி போகிறது என்று கேட்டார் சுந்தரேசன். அவரின் 4 வயது பெண் குழந்தை கண்மணி டாடி என்று சுண்டு விரலை காட்டி பாத்ரூம் என்றாள். அழகான ரோஜா நிறத்தில் கொழு கொழு ஆப்பிள் போன்ற கன்னங்களுடன் பெரிய கண்களுடன் நின்ற மகளை கட்டி அணைத்து தூக்கி முத்தம் கொடுத்து பாத்ரூம் தூக்கி சென்றார். சிறிது நேரத்தில் குட்டி பிரஷ் வைத்து பல் விளக்கலாமா என்ற சத்தம் கேட்டு மகள் முகம் கழுவி உணவு மேஜையில் உட்கார்ந்து மகளை மடியில் வைத்து கொண்டார் வெற்றி. கண்மணி பாப்பாவுக்கு இந்தாங்க சாக்லேட் பால் என்று பெரிய பூனைக்குட்டி போன்ற கப்பில் தாத்தா கொடுத்தார். தேங்க்யூ தாத்தா என கூறி அப்பா பாலை கொடுக்க பாலை குடித்தாள் கண்மணி. தாத்தா 10 எண்ணுங்க, நான் முழுவதும் குடித்து விடுகிறேன் என்று கூறினாள். பார்த்தீர்களா அப்பா, 10 எண்ணி முடிப்பதற்குள் பாலை குடித்து விட்டார். கெட்டிக்கார பெண் என்று கூறி மகளை கொஞ்சினார் வெற்றிவேல். டாடி, பொன்னியம்மா எங்கே என்று கண்மணி கேட்க, இதோ வந்துவிட்டேன் என் கண்ணுக்குட்டி என்று ஆஜரானாள் பொன்னி. பொன்னிமா, இன்று கருப்பட்டி பணியாரம் என்று கேட்ட கண்மணியிடம் 10 நிமிடங்கள் பொறுத்துக்கடா என்று கூறி அடுப்பாங்கரைக்குள் நுழைந்தாள் பொன்னி. அக்கா, இனிப்பு உரைப்பு பணியாரம் மட்டும் போதும் என்று வெற்றி கூற, ஆமாம் தம்பி, பாண்டி எப்படிக்கா இருக்கான் என்று வெற்றி கேட்க, சாதாரண சளிக்காய்ச்சல் என்று டாக்டர் கூறி மருந்து கொடுத்து இருக்கிறார் என்று பணியார மாவை கரைத்து ஊற்றிக்கொண்டே கூறினாள். தாயே, வந்துவிட்டாயா? இப்போதுதான் நிம்மதி என்று குளித்துவிட்டு வந்த சுந்தரேசன் கூறினார். பொன்னி வந்துவிட்டையா என்று கேட்டுக்கொண்டே இரவு உடையில் கலைந்த மேக்கப்புடன் தலைவிரி கோலத்தில் வந்த மருமகள் அர்ச்சனாவை கண்டு மறுபுறம் திரும்பி மனைவி மீனாட்சியின் புகைப்படத்தை கண்டு, நீ சொல்ல சொல்ல கேட்காமல் என் வியாபார கூட்டாளியின் மகள் என்று வெற்றியின் வாழ்க்கையை பலி கொடுத்து விட்டேன். பொன்னி, நான் அவசரமாக மகளிர் சங்கத்திற்கு போக வேண்டும். இன்று ஒரு சமூக சேவை இருக்கிறது. தொலைக்காட்சி எடுக்கிறார்கள். நான் கிளம்ப வேண்டும் என்று கூறி அறைக்குள் நுழைந்தாள் அர்ச்சனா. தம்பி, மதியம் சாப்பாடு அலுவலகத்துக்கு கொடுத்து விடுகிறேன். என்ன சமைக்க என்று கேட்டாள் பொன்னி. அக்கா, நேற்று கோலா உருண்டை குழம்பு எல்லாம் சாப்பிட்டு விட்டோம். இன்று சைவ உணவு நீங்கள் தான். நன்றாக பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு மிளகு குழம்பு, கூஸ் கூட்டு என வெற்றி, பருப்பு துவையல், அப்பளம் பொரித்துவிடு என பொன்னி கூறி முடித்தார் சுந்தரேசன். பெரிய ஹீல்ஸ் போட்டு மேக்கப்புடன் தலைவிரி கோலத்தில் டக் டக் என்று பூமி அதிர நடந்து வந்த மருமகளை கண்டு சுந்தரேசனின் முகம் வாடி போய்விட்டது. பலதளவென்று ஒரு ஜிகு புடவையுடன் நின்று நான் போயிட்டு வரேன் என்று சொன்னாள் அர்ச்சனா. மம்மி என்று ஓடி வந்து மகளை, என் புடவையை தொட்டுவிடாதே, அழுக்காகிவிடும். பொன்னி, இவளை தூக்கு என்று கூறிவிட்டு, இந்தாங்க சின்னம்மா என்று ஒரு டிஃபன் பாக்ஸை நீட்ட, என்ன வெற்றி, பாய் என்று கையை ஆட்டிவிட்டு பறந்தாள் அர்ச்சனா. கண்மணியை குளிக்க வைத்து சமையல் செய்து அலுவலகம் சென்ற வெற்றிக்கு அனுப்பிவிட்டு சுந்தரேசன் உணவு உண்ணும் போதே கண்மணிக்கு பருப்பும் நெய்யும் போட்டு ஊட்டி விட்டாள் பொன்னி. ஐயா, கண்மணி தூங்கிவிட்டது. நான் வீட்டுக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் பொன்னி. குப்பத்தில் ஒரே கூட்டம். தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டு இருந்தனர். பக்கத்து வீட்டு செண்பகத்தை கண்ட பொன்னி ஏன் கூட்டம் என்று கேட்க,
மகளிர் சங்கம் பெண்கள் நம்ம பிள்ளைகளுக்கு குளிக்க அதை டிவிக்காரங்க வீடியோ எடுக்கிறாங்க. இதோ பாரு, உன் பொண்ணை ஒரு பொம்பளை குளிக்க ஊத்துது பாரு என்று காண்பிக்க எட்டி பார்த்த பொன்னி, ஆத்தாடி சின்னம்மா என்று தனக்குள் கூறிக்கொண்டே, நான் வீட்டுக்கு போறேன், என் மகளை வீட்டுக்கு அனுப்பிவிடு என்று கூறிவிட்டு வீட்டிற்கு நுழைந்தாள் பொன்னி. அப்பா சாமி பாண்டி எப்படி இருக்குன்னு மகனை தொட்டு பார்த்து, நல்லா காய்ச்சல் விட்டுருக்கு, இரியா ரசசாதம் கொலைய பிசைந்து தாரேன் என்று கூறிவிட்டு, பாவம் இந்த கண்மணி பாப்பா, ஒரு நாள் சின்னம்மா அதை தூக்கி கொஞ்சி இருக்குமோ, என்ன சமூக சேவையோ என்று கூறிவிட்டு மகனுக்கு சாப்பாடு கொடுத்தாள். பாப்பா எங்கும் வெளியே போகாதே, அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் பொன்னி. ஐயா இந்தாங்க காஃபி என்று சுந்தரேசனுக்கு கொடுத்துவிட்டு, கண்மணி என குழந்தையை தூக்க, பொன்னியம்மா சளி என்று மூக்கை தொட்டு காமிக்க லேசாக காய்ச்சல் அடித்தது. காய்ச்சல் மருந்தை கொடுத்துவிட்டு, ஐயா கண்மணிக்கு லேசா காய்ச்சல் அடிக்கிறது என்றாள் பொன்னி. தெரியும், எனக்கு அவ அம்மா ஐஸ் பெட்டியிலிருந்து ஐஸ்கிரீம் எப்போது வாங்கியதோ அதை கொடுத்தால் அவளும் தின்னுவிட்டாள், அதனால்தான் காய்ச்சல் என்று சுந்தரேசன் கூறினார். பொன்னிம்மா நான் தூங்குகிறேன் என்று உறங்கப் போய்விட்டாள் கண்மணி. அர்ச்சனா ஒரு பெண்கள் கூட்டத்தோடு வந்தாள். பொன்னி கேசரி பஜ்ஜி எல்லாம் செஞ்சிரு என கூறிவிட்டு கால் மேல் கால் போட்டுவிட்டு ஒரே சிரிப்பும் கும்பாலமுமாக இருந்தாள் அர்ச்சனா. பொன்னி, நான் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வருகிறேன், கண்மணியை பார்த்துக்கொள், தூங்குகிறாள் என்று கூறிவிட்டு நடந்தே கோவிலுக்கு சென்று விட்டார் சுந்தரேசன். பலகார வேலை முடிந்ததும், அம்மா கண்மணிக்கு காய்ச்சல், அறையில் பார்த்து வருகிறேன் என்று பொன்னி கூற, எல்லோருக்கும் காஃபி போடு, அவள் தூங்கட்டும் என்று கூறினாள் அர்ச்சனா. சிறிது நேரம் கழித்து, அம்மா கண்மணியை காணவில்லை என்று பதற்றத்துடன் கூறிய பொன்னியை, சும்மா இரு, இங்கதான் இருப்பான், நான் எல்லோரையும் வழி அனுப்பிட்டு வாரேன் என்று கூறிவிட்டு சென்றாள் அர்ச்சனா. வெளியே தோட்டமெல்லாம் தேடிய பொன்னி, அண்ணன் பாப்பாவை பாத்தியா என தோட்டக்காரனை கேட்க, பாப்பா செத்த முன்னாடி தாத்தா எங்கே போயிருக்குன்னு கேட்டுச்சு, நான் கோவிலுக்கு போயிருக்கிறான் என கூறினேன் என்றார். வாட்ச்மேன் அண்ணன் பாப்பா என்று கேட்கும் முன்னே, அம்மா நாளைக்கு விழாவுக்கு போகணும், தைக்க கொடுத்த ஜாக்கெட்டை வாங்க போய்விட்டேன், நான் பாப்பாவை பார்க்கவில்லை என்றார் வாட்ச்மேன். அப்போது சுந்தரேசன் வீட்டிற்குள் நுழைந்தார். ஐயா கண்மணியை காணவில்லை என்று கண்ணீர் விட்டாள் பொன்னி. அதே நேரத்தில் வெற்றி காரில் வந்து இறங்கினார். என்ன கண்மணியை காணவில்லையா? அக்கா பிள்ளைய பார்க்காம என்ன செஞ்சீங்க என்றார் கோபமாக. அர்ச்சனா முழிக்க, ஓஹோ, நீ உன் தோழிகளை கூட்டிட்டு வந்து பொன்னி அக்காவை வேலை வாங்கிட்டு இருப்ப, நீயும் பிள்ளைய பார்க்க மாட்ட, பொன்னி அக்காவையும் பார்க்க விட மாட்ட. வாட்ச்மேன் எங்கே போனேன் என்று கேட்டார் வெற்றி. சாப் அம்மா ஜாக்கெட் வாங்க போயிட்டேன் என்றான். வெற்றியின் கோபம் அதிகமாகி அர்ச்சனா என கத்த, தம்பி பாப்பா தாத்தா எங்கே போயிருக்குன்னு தோட்டக்காரரை கேட்டதுக்கு தாத்தா கோவிலுக்கு போய்விட்டார் என்று சொல்லி இருக்கிறார். காரை எடுங்கள், நாம் கோவிலுக்கு சென்று பார்க்கலாம். எப்போதும் கபாலீஸ்வரர் கோவிலுக்குத்தான் போவோம், அங்கே போய் பார்ப்போம் என்று பொன்னி கூற பின்புறம் ஏறிவிட்டாள். வெற்றி காரை எடுக்க சுந்தரேசனும் வெற்றியின் அருகில் அமர்ந்து எல்லோரும் கண்மணியை தேடி பார்த்து கொண்டே வந்தனர். ஐயா நம்ம கண்மணி அந்த சாமியார் ஐயா மடியில் உட்கார்ந்திருக்கு என்று வெற்றி காரை நிறுத்தவும் இறங்கி ஓடினார்கள். தாத்தா இங்கே பாருங்க, எங்கள் பொன்னி அம்மா, டேடி, தாத்தா எல்லோரும் என்னை தேடிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி காவியுடை அணிந்த பெரியவரின் மடியில் அமர்ந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டு, தாத்தா தேங்க்ஸ் என்று அவரை கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள் கண்மணி. என் ராசாத்தி என்று அவளை கொஞ்சிய பெரியவர், புள்ள பத்திரம், சின்ன பிள்ளைங்க உடல் உறுப்புகளுக்கெல்லாம் விலை அதிகம் என்று கூறி, போய்வாடா செல்லம் என்றவரிடம் இந்தாங்க என்று 10,000 ரூபாய் கொடுத்தார். ஐயா வாங்கி கொள்ளுங்கள் என்று கூற, தம்பி வேண்டாம், உன் மகள் என் மடியில் அமர்ந்து பேசிய பேச்சுக்கே நான் எத்தனை கோடி கொடுப்பது என்று கூறிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கள் என்றார். பொன்னி காரில் வரும்பொழுதே கண்ணீர் வழிய, கடவுளே பிள்ளைய எங்கள் கையில் கொடுத்துட்டையா, மிகவும் நன்றி என பொன்னி கூறவும், பொன்னி அம்மா அந்த தாத்தா சொன்னது போல நான் தனியாக வெளியே போகலை, பூச்சண்டி பிடிச்சிட்டு போயிடுவான்னு அந்த தாத்தா கிட்ட தான் இருந்தேன் என்றாள் கண்மணி. வீட்டிற்கு வரவும், எங்கடி போன குரங்கு, உன்னால தான் நான் எல்லோருக்கிட்டையும் திட்டு வாங்கினேன். அர்ச்சனா பயப்படாமல் இருமா. குழந்தை கோவில் கிட்ட ஒரு காவி உடையணிந்த பெரியவரின் மடியில் அமர்ந்து
வாழைப்பழத்தை சாப்பிட்டு கொண்டு இருந்தாள் என்றார் சுந்தரேசன். ஐயோ கருமம், நாம எவ்வளவு பணக்காரங்க, ஒரு பிச்சை எடுக்கிற ஆளுக்கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்கிறியே, வெளியில தெரிஞ்சா நம்ம மதிப்பு கௌரவம் எல்லாம் என்ன ஆகிறது? பொன்னி, பாப்பா தூக்கிட்டு போய் டெட்டால் போட்டு குளிக்க ஊத்து என்றாள் அர்ச்சனா. ஆமா, பாப்பாவுக்கு காய்ச்சல் என்று பொன்னி கூறவும், அதெல்லாம் வேண்டாம், அருவருப்பாக இருக்கிறது என்று கூறினாள் அர்ச்சனா. ஐயா, பழனி கோவில் போய் பால்குடம் எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் என்றாள் பொன்னி. என்ன பழனியா என்று சுந்தரேசனும் வெற்றியும் கத்த, ஏன் பழனி என்று சொன்னதும் அர்ச்சனா கேட்க, ஒன்றுமில்லைம்மா, நீ காலையிலிருந்தே அலைந்து சோர்ந்து போய் இருக்க, போய் ஓய்விடுமா. உங்க மகனும் தான் இருக்கிறாரே, நீங்க மட்டும்தான் பாசமா இருக்கிறீங்க என்று கூறிவிட்டு, பொன்னி, ஒரு டம்ளர் பால் மட்டும் சூடா கொடு, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்றாள் அர்ச்சனா. வெற்றி என்று மகனின் கரங்களை இறுக பற்றியபடியே, கண்களாலே நீ எப்போதும் சொல்லாதே என்று கூற, வெற்றியின் கண்கள் நான் சொல்ல மாட்டேன் அப்பா என்று கூறியது. அறைக்குள் நுழைந்தார் சுந்தரேசன். சுமார் 25 வருடங்களுக்கு முன் திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிவிட்டன, குழந்தை இல்லையே என்று மீனாட்சியும் சுந்தரேசரும் பழனி முருகர் கோவிலுக்கு பால்குடம் எடுத்தார்கள். அங்கே ஒரு சிறுவன் மயங்கி விழ, ஏங்க அந்த அபிஷேக பாலை ஊற்றுங்கள் என்று கூறிவிட்டு பால் செம்பை அவள் வாங்கி சிறுவன் வாயில் விட்டாள். சிறிது சிறிதாக பாலை குடித்தவன் கண்கள் திறந்தான். அப்போது அங்கோடி வந்த கந்தன் என்ற சுவாமிகள் படங்கள் விற்பவர், வெற்றி என்னப்பா என்றவரிடம், 4 நாட்களாக சரியாக சாப்பிடவில்லை, 2 நாட்களாக முழு பட்னி என்றான் வெற்றி. ஐயா, எது உங்கள் கடை? நாங்கள் பலகாரம் வாங்கி கொடுத்து கூட்டியாரோம். இட்லி வாங்கி மீனாட்சி அந்த பையனுக்கு ஊட்டி விட்டாள். தம்பி, உனக்கு வேற ஏதாவது வேண்டுமா என்று கேட்டாள். உனக்கு என்ன பிடிக்கும்? அப்பா அம்மா எங்கே என்று கேட்டான். அம்மா, நான் பிறந்ததும் அம்மா சாமிக்கிட்ட போயிட்டாங்க. அப்பா என்று கூறியவன் அழத் தொடங்கி விட்டான். 1 மாதம் முன் விபத்தில் இருந்து விட்டான் இவன் அப்பன் என்று கந்தன் கூறவும், அண்ணா, இவன் எங்களுக்கு பழனி ஆண்டவர் கொடுத்த மகன் என்று கூறி, அவனை நானும் என் கணவரும் சட்டப்படி தத்தெடுத்து கொள்கிறோம் என்று கூறி, இந்த கோவியில் ஒரு காவி உடை அணிந்த பெரியவரின் மடியில் அமர்ந்ததுக்கே உன் மருமகள் டெட்டால் போட்டு குளிக்க வைக்கிறாள். தனது கணவன் ஒருவேளை சோற்றுக்கு அலைந்தது தெரிந்தால் என் மருமகள் அவனை விவாகரத்தே செய்து விடுவாள். வெற்றி, அவன் எப்பொழுதும் இந்த உண்மையை அவளிடம் சொல்லக்கூடாது என்று கூறிவிட்டு கண்கலங்க பழனி ஆண்டவர் படத்தை பார்த்தார் சுந்தரேசர். பழனி ஆண்டவர் படத்தில் யாமிருக்க பயமேன் என்று எழுதியிருந்ததைக் கண்டு புன்னகை புரிந்தார் சுந்தரேசன். இப்படித்தான் சிலர் வீட்டில் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கிறார்களே தவிர மனிதர்களுக்கு மதிப்பு கொடுப்பதே இல்லை. மனிதர்களை மதிப்போம், பணம் என்றுமே நமக்கு துணை வராது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.